அன்பு பேகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் சார். தமிழகத்தின் அரசியல் நிகழ்வுகள் பயங்கரமாக போய்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று சொல்லிக் கொண்டிருக்காங்க. இடையில தேசிய அளவுல திடீரென உதயமானது காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அதற்கு சில பேரினுடைய ஆதரவும் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால உணர்ந்து கொள்ள முடிந்தது. இதை தொடர்ந்து முன்னர் பெருவாரியா பேசப்பட்ட பின்னர் மறைக்கப்பட்ட இல்லைன்னா மறக்கப்பட்ட தர்மஸ்தலா விவகாரம், அந்த விவகாரத்தை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி பத்தி ஆரம்பிச்சீங்க, கடைசியில பிரகாஷ் ராஜ் வரைக்கும் வந்துட்டீங்க. ஆமா சார், ரெண்டு இடத்துலயுமே அவர் பேர் அடிபடுது, அதனாலதான். அதுதான் அது புரிஞ்சுது எனக்கு. பிரகாஷ் ராஜ் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய அந்த ஜந்தர் மந்தர் போராட்டத்துல கலந்துகிட்டாரு. அதுல மட்டுமா அவர் கலந்துகிட்டாரு? நான் சொல்லவா? விவசாயிகள் போராட்டத்துல கலந்துகிட்டாரு, குடியுரிமை சட்ட திருத்த போராட்டத்துல கலந்துகிட்டாரு. பெங்களூர்ல எவ்வளவோ அர்பன் நக்சல்வாதிகள் அவங்க நடத்தின போராட்டத்துல அவருக்கு கலந்துகிட்டாரு. பல விதமான சர்ச்சை சமாச்சாரங்கள் எல்லாம் நீங்க பாருங்க, பிரகாஷ் ராஜோட பேர் இருக்கும். இன்னைக்கு தகவல் என்ன அப்படின்னா, இந்த தர்மஸ்தலா அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு கர்நாடகால. வட கர்நாடகால எஸ்பெஷலி நீங்க பாருங்க, கொல்லூர் மூகாம்பிகா போயிட்டு வந்தார் நம்ம முதல்வர். உடுப்பி, கொல்லூர், மூகாம்பிகா, இது தர்மஸ்தலா, இது எல்லாமே பக்கத்துல இருக்கிறது தான். அதே மாதிரி அங்க இன்னொரு அன்னபூர்ணேஸ்வரி கோவில், ஹொரநாடு அன்னபூர்ணேஸ்வரி கோவில் இருக்கு. எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு அன்னதானம் நடக்கும். எல்லாமே இந்த கோவில்கள்லாம் ரொம்ப சிறப்பாக வழிபாடுகள் நடத்தப்படும். எந்த விதமான பாலிடிக்ஸோ ஊழலோ மோசடிகளோ. அயோத்தியால கூட நம்ம இன்னைக்கு பாக்குறோம், பல கோடி ரூபாய் நன்கொடையை வந்து சுருட்டிட்டாங்க அப்படின்னுட்டு. இந்த மாதிரி இந்த இதுல அந்த கொங்கன் பகுதின்னு சொல்லப்படுகிற அந்த மலைப்பாங்கான அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பக்கமா இருக்கிற அந்த கர்நாடக கோவில்கள், கோஸ்டல் ஏரியான்னு சொல்லிக்கலாம். ஓகே, அங்க எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லை. அப்படிங்கும் போது திடீர்னு போன வருஷம் ஜூலை மாசம் தான் ஆரம்பிச்சது. யாரோ ஒருத்தர் சின்னையா அப்படிங்கிறவன பிடிச்சிட்டாங்க இவங்க. அவன் வந்து 10 வருஷம் முன்னால அங்க அந்த சானிட்டரி ஒர்க்கர் மாதிரி வேலை பண்ணிட்டு இருந்தான், துப்புரவு தொழில் பண்ணிட்டு இருந்தான். அவன் திடீர்னு என்ன பண்ணிவிட்டான், முகமூடியெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டான். இந்த மாதிரி 1994 அடுத்து 95 2014 அந்த 20 வருஷத்துல நிறைய பெண்களுடைய இளம் பெண்களை கொலை பண்ணி அவங்களுடைய உடலை வந்து இங்க புதைச்சிருக்காங்க. கோவில்ல வந்து இளம் பெண்களை புடிச்சிட்டு போயிட்டு அவங்கள வந்து பலவிதமா யூஸ் பண்ணிட்டு கடைசியில அவங்கள கொன்னு அவங்கள புதைச்சிருவாங்க அப்படின்ட்டு ஒரு குண்டு தூக்கி போட்டான். உடனே போலீஸ் எல்லாம் வந்துச்சு, இன்வெஸ்டிகேட் பண்ணி. சித்தராமையா சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது தான் இது நடந்தது. இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அந்த சின்னையாவை கூட்டிக்கிட்டு போனாங்க. நான் தான் எல்லாத்தையும் புதைச்சேன், போட்ல எடுத்துட்டு போயிட்டு அங்க போய் புதைப்பேன், இன்னொரு இதை வேற ஒரு இடத்துல புதைப்பேன், இன்னொரு சடலத்தை வேற ஒரு இடத்துல. எல்லாமே இளம் பெண்கள் தான், ஆடையே இல்லாம இருந்துச்சு, செத்து போயிருந்தாங்க அப்படிலாம் சொன்னான். சரின்னு இவனை கூட்டிட்டு போயிட்டு 17 இடங்கள்ல தோண்டி எடுக்கிறாங்க. 17 இடங்கள்ல ஒரே ஒரு இடத்துலதான் மனித எலும்பு கூடுன்னு ஒண்ணு கிடைச்சது. அந்த எலும்பு கூடு அந்த மண்டையோட எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. அது ஒரு ஆணுடைய மண்டையோடு 30 வருஷம் முன்னால செத்து போனே அங்க புதைக்கப்பட்டவர் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அப்போ இவர் சொன்னதுல இருந்து ஒண்ணுமே உண்மை கிடையாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க. இவர் பின்னால யார் இருந்தாங்கிறத பார்க்கணும் இல்லையா? அதாவது இதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய கேங் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிரகாஷ் ராஜ் கூட இருப்பாரோங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இவர் வந்து இந்த சின்னையாங்கிற அந்த ஆளை வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்கான். அந்த வாக்குமூலத்துல கம்ப்ளைண்ட்ல ரொம்ப கிளியரா பிரகாஷ் ராஜுடைய பேரை சொல்லியிருக்கான். அதாவது மகேஷ் ஷெட்டி அப்படிங்கிறவர் தான் இந்த பிளான் பண்ணினது. இதுக்கு 200 கோடி ரூபாய் செலவு. 200 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த தர்மஸ்தலா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆன்மீக தலத்தை, ஏன்னா தர்மஸ்தலால வந்து கோவில் மட்டும் இல்லை, 20-25 ஆயிரம் பேருக்கு டெய்லி சாப்பாடு போடுறாங்க, அன்னதானம் பண்றாங்க.
தர்மசாலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு, தர்மசாலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் இருக்கு, சித்தா இன்ஸ்டிடியூட் இருக்கு, அங்கேயே ஒரு இது இருக்கு, அது என்னது, இந்த நேச்சுரோபதி இன்ஸ்டிடியூட் இருக்கு. இந்த மாதிரி பல சமாச்சாரங்கள் அங்க இருக்கு. அதனால இது ஒரு மிகப்பெரிய குழுமம் அப்படிங்கிறதுனால இதை கைப்பற்றுவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கையா அப்படிங்கிறது தெரியல. பிரகாஷ்ராஜ் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பாலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு காங்கிரஸ் எம்பியினுடைய பெயரும் அடிபட்டது. அவருடைய பெயரை நான் இப்ப சொல்ல விரும்பல, அது இன்னும் ப்ரூவ் ஆகல. இந்த எஸ்ஐடி ப்ராப் நடந்துகிட்டு இருக்கு. எஸ்ஐடி ப்ராப் இன்னும் முடியல. அது முடிஞ்ச உடனே அதுல அவருடைய பேர் சொல்லப்படுகிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சோ இந்த திட்டத்துக்கு 200 கோடி ரூபாய் செலவு பண்றாங்கன்னு சொன்னா இதற்கு பின்னால யார் இருக்க முடியும்? கிறிஸ்தவர்கள் இருக்க முடியும். இஸ்லாமியர்கள்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவாங்க? இந்து பெண்களை பிடிச்சி போயிடுவாங்க, ஆண்களை சிறைச்சேதம் பண்ணுவாங்க, முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு ரொம்ப சிம்பிள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இவங்கள மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. இவங்க தான் இந்து கோயில்களுக்கு எப்படியாவது ஒரு கெட்ட பேர் கொண்டு வரணும், இப்படி ரொம்ப அருமையாக நடத்தப்படுகிற, ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு வரைக்கும் கம்ப்ளைண்ட் கிடையாது இந்த கோயிலை பத்தி. இதை எப்படி நம்ம பொறுத்துக்க முடியும்? இதை பண்ணணும், இதை உடைச்சாதான் கிறிஸ்தவத்தை பரப்ப முடியும். உங்களுக்கு தெரியும், கர்நாடகால கோஸ்டல் சைடு முழுக்க 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 கிறிஸ்தவ மயம் ஆயிடுச்சு. கிறிஸ்தவ மயம், இஸ்லாமிய மயம். அங்க இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுக்கு வீடு போய் மிரட்டி உருட்டி கிறிஸ்தவ மயம் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா இஸ்லாமியர்களா மாத்திடுவாங்க. ஸ்கூல்ஸ், மருத்துவமனைகள், எல்லா இடத்துலயும் கிறிஸ்தவ மத பிரச்சாரம் தான் அங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. கோஸ்டல் பெல்ட்ல ஒட்டு மொத்தம் இவ்வளவு கோயில்கள் இருந்தும், இவ்வளவு மத நம்பிக்கை உள்ள மக்கள் இருந்தும் கூட கோஸ்டல் சைட்ல கம்ப்ளீட்டா கிறிஸ்தவர்கள் கேப்சர் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க அதுக்கு பின்னால இருக்கலாம். சரி, ஆக்டர் பிரகாஷ்ராஜ் மேல இவர் என்ன பண்றாரு? இந்த சின்னையா இதுக்கு போறாரு, கர்நாடகா ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போடுறாரு, ஹைகோர்ட்ல. இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் சீக்கிரமா அந்த எஸ்ஐடியினுடைய ரிப்போர்ட்டை சீக்கிரமா வாங்குங்க, என்னை விட்டுடுங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மை. என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த மாதிரி இவர் வராரு, பேர் என்ன, கிரீஷ் அப்படிங்கிறவர் வராரு. அவர் தான் ஒரு ஆக்டிவிஸ்ட், போராளி, சமூக போராளி. அவர் வீட்டுக்கு கூப்பிடுறாரு, நான் வர்றேன். உடனே அவர் போன் போடுறாரு, பிரகாஷ்ராஜ் போன் பேசுறாரு. ஆமா, நீ இந்த மாதிரிலாம் பண்ணினதா நீ பொய் சொல்லி அந்த வீரேந்திர ஹெக்டேயை மாட்டி விடு அப்படிங்கிறாரு. பிரகாஷ்ராஜுக்கும் வீரேந்திர ஹெக்டேக்கும் ஏதாவது இது இருக்கா? முன்பின் பகை இருக்கா? அப்போ உங்க மேல பகை இருந்துன்னு சொன்னா நான் உங்களை பழி வாங்குவேன். அப்போ பிரகாஷ்ராஜ் எதுக்கு வீரேந்திர ஹெக்டே பத்தி பேசுறாரு, தர்மசாலா பத்தி பேசுறாங்கிறது எனக்கு தெரியல. சோ நீ அவர் வீரேந்திர ஹெக்டே ஜெயிலுக்கு போகட்டும், அப்போ நான் உனக்கு 50 லட்சம் ரூபாய் தரோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரீஷ் சொல்லிடுறாரு. பிரகாஷ்ராஜ் போன்ல என்ன சொல்றாரு? நீ இதை பண்ணு, நீ பண்ணின அது. இந்த கன்வர்சேஷன் கேரளால இருந்து நடந்ததா சொல்றாங்க. அதாவது கிரீஷ் கேரளாவுக்கு கூப்பிட்டு, ஏன்னா பக்கத்துல தான் எனக்கு எல்லாமே, மலை தாண்டி அந்த பக்கம் போனீங்கன்னா, கொஞ்சம் சவுத்ல போனீங்கன்னா கேரளா. சோ நீங்க அங்கேருந்து நீ போன் பண்ணி இவருக்கு பிரகாஷ்ராஜ் கிட்ட சொல்லி, பிரகாஷ்ராஜ் கடைசியில் சொல்றாரு, நீ இதை பண்ணிடுப்பா, நான் 19ஆம் தேதி உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னா. அதாவது ஒரு பெரிய ஆக்டர் தன்னை கட்டி பிடிச்சுக்குவார் அப்படிங்கிற ஒரு காரணத்தால இந்த சின்னையா இதை பண்ணினானா, அல்லது 50 லட்சம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அதனால இதை பண்ணினானா? ஏன்னா வறுமையில இருக்கிறவங்க தானே, 50 லட்சத்துக்காக தான் அவங்க பண்ணிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக மொத்தம் எனக்கு இதுல ஒரு டவுட். சின்னையா சொல்றாரு ஒரு ஹக் கொடுப்பாரு பிரகாஷ்ராஜ், அதனால இதை நான் செய்தேன் அப்படிங்கிற மாதிரியா, 50 லட்சம்ங்கிற விஷயத்துல சம்பந்தப்பட்ட பிரகாஷ்ராஜ் அவர்கள் என்ன சார் சொல்றாரு இதை பத்தி? அவரு இது ஹாட் ஏர் அப்படின்னு இருக்காரு. அவருக்கு இப்போ வெளிநாட்டுல இருக்காரு. நான் வரேன் 2 டேஸ்க்கு அப்புறமா நான் வரேன், நான் ஒட்டு மொத்தமா நான் இதை கிளியர் பண்றேன் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. ஆனா பிரகாஷ்ராஜ் என்னதான் சொன்னாலும் கூட அவர் மேல ஏன் அந்த நீங்க ஷேரை விட்டு எறிஞ்சிங்கன்னா ஷேர் அவர் மேல ஒட்டுது. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய பழைய நடவடிக்கைகள். அவர் எப்பேற்பட்ட ஆளா இருந்தார் அப்படிங்கிறது நீங்க பாருங்க. அவர் தன்னைத்தானே ஒரு கடவுள் மறுப்பாளர்னு எல்லா மேடைகளையும் சொல்லிவிட்டு சமீபத்துல அவங்க அம்மா செத்து போனாங்க. அவங்க அம்மா செத்து போன போது அவங்களுக்கு அந்த இறந்து போன அந்த ஆத்மாவுக்கு இறுதிச் சடங்குகள் எப்படி பண்ணார் தெரியுமா? கிறிஸ்தவ முறைப்படி ரொம்ப விழாவாரியா பாதிரிமார்களை கூட்டிட்டு சடங்கு பண்றாரு. இது ஒரு விஷயம். அவர் எப்பவுமே ஆன்டி மோடி தான், ஆன்டி மோடி, ஆன்டி RSS.
மோடியை பத்தி சொல்லாத பேச்சே கிடையாது. மோடி வந்து டிவி தாரோ அது எனக்கு தெரியாது. ஆனா அவர் எவ்வளவு பொய் சொல்றாருங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். என்னையா பொய் சொல்றாரு மோடி, அதையும் சொல்லி தொலைங்க. சரி, காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் வந்தது காசால, அதாவது பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும். அப்போ எல்லாரும் போய் போராடிட்டு இருக்காங்க. மவுண்ட் ரோட்ல கூட போராடினாங்கல்ல, ஒரு பிரதர்ஷனம் பண்ணாங்கல்ல, வி ஸ்டாண்ட் வித் காசா. இங்க இருந்து விசிகே கூட அவங்களுக்காக ஒரு தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றினாங்களே சார். ஆமா ஆமா, விசிகே, அதுக்கப்புறமா கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஏஐஎம்ஐஎம் எல்லாருமே பண்ணாங்க. பிரகாஷ் ராஜ் அங்க போய் நிற்கும் போது அவர் என்ன சொல்றாருங்கிறது இம்பார்ட்டன்ட். காசாவில பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக போர் நடப்பதற்கு காரணம் இஸ்ரேல் மட்டுமல்ல, மோடியும் தான் அப்படின்னாரு. அடப்பாவி, எங்களுக்கு தெரியாம போச்சேப்பா, ஏதாவது எங்களுக்கு சொன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதை கூட அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி கர்நாடகாலையும் தமிழ்நாட்டிலையும் இந்த அர்பன் நக்சல்ஸ் எங்கெல்லாம் போராடுறாங்களோ, யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்களெல்லாம் நீங்க அர்பன் நக்சல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னாரு. இந்த வருஷம் தான், இந்த வருஷம் மார்ச் மாசம் நினைக்கிறேன், மார்ச்லயோ ஏப்ரல்லையோ எங்கேயோ ஒரு கருத்தரங்கம் நடக்குது. ராம் சீதை, அதாவது இவங்களுக்கெல்லாம் எப்படின்னு கேட்டா, இவரு இந்த வைரமுத்து, இந்த கருப்பர் கூட்டம், இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, ஹிந்து திருமாவளவன், இவங்களெல்லாம் என்ன, ஹிந்து கடவுள்கள், ஹிந்து கோவில்கள், இந்து வழிபாட்டு முறைகளை பத்தி கேவலப்படுத்தி பேசுறது இவங்களுக்கெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு. இவர் என்ன பண்றாரு, அந்த கருத்தரங்கத்துல போய் நின்றுக்கிட்டு ராமன் சீதை அவங்கெல்லாம் வந்து வடநாட்டுல இருந்து இங்க வர்றாங்க, அவங்கெல்லாம் வந்து மைக்ரண்ட் லேபரர்ஸ் மாதிரி, புலம்பெயர்ந்து தொழிலாளர்கள் மாதிரி அப்படின்னு ஒரு புதிய உருட்டு. எனக்கு தெரிஞ்சு ராமாயணத்துக்கு 200 விதமான கதைகள் இருக்கு. உலகம் எங்குமே ராமாயணம் பல ரூபங்களில் சொல்லப்படுகிறது. அந்த ராமாயணத்தினுடைய உள்கருத்து அப்படியே தான் இருக்கும். ஆனா அதை சுத்தி சுத்தி புனையப்படுகிற கதைகள்லாம் வேற வேற மாதிரி இருக்கும். நம்ம நாட்டிலேயே நார்த்லயே 4-5 விதமான ராமாயணங்கள், ஹரியானா ராமாயணம், உத்தரப்பிரதேசத்துல மிதிலா, அந்த மாதிரி அவதி, இந்த மாதிரி இடங்கள்லாம் சொல்லப்படுகிற ராமாயணம் வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி இவர் ஒரு வித்தியாசமான ராமாயணத்தை சொல்றாரு. என்ன, அவங்க எல்லாம் வந்து வடநாட்டுல இருந்து புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்கள், சீதாவுக்கு பசிதான். உடனே இவர் என்ன பண்றாராம், ராமர் வந்து ராவணனுடைய ராஜ்யத்துக்கு போறாராம். ராவணன் யாரு, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ட்ரைபல் லீடர்னா ஆதிவாசியினுடைய தலைவர். அவருடைய தோட்டத்திலேருந்து போய் பழங்கள் எல்லாம் திருடிட்டு போய் சீதாவுக்கு கொடுத்தார் ராமன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை வச்சுக்கிட்டு நார்த் இந்தியால பெரிய கலாட்டாகி வச்சு, உடனே அவர் மேல ஒரு நஷ்ட ஈடு வழக்கு வரை போட்டுட்டாங்க. ஏதோ ஒரு அமைப்பு உத்தரப்பிரதேசத்துல நினைக்கிறேன், ஒரு 100 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு வேணும் அப்படின்ட்டு. 100 கோடி ரூபாய் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது வேற விஷயம். இது மாதிரி ஏதாவது சர்ச்சை பேசிக்கிட்டே இருக்கிறது தான் பிரகாஷ் ராஜுக்கு வழக்கம். அதே மாதிரி மோடியும் அமித்ஷாவும் இந்துக்களே கிடையாது, அவங்க பாலிட்டிஷியன்ஸ். அப்ப பாலிட்டிஷியன்ஸ் யாருமே மதம் கிடையாதா? இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி விடுறது. அதுக்கப்புறமா ஹிந்தி எதிர்ப்பு பத்தி பேசுறது, ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு பேசுறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துருச்சு சொன்னா அவ்வளவுதான். ஒரு நாடு முழுவதும் ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே இனம், ஒரே உடை, ஒரே உணவு, எல்லாரும் மோடி சொல்றதான் சாப்பிடணும், மோடி சொல்றதான் நம்ம ட்ரெஸ் போட்டுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாரு. இந்த மாதிரி என்னென்ன, அதாவது நம்ம மோடியை எப்படி அவர் டிஸ்கிரைப் பண்றாரு தெரியுமா? அந்த வேர்டு மட்டும் நான் படிச்சிடுறேன். We have a useless, shameless, வெட்கம் இல்லாத, heartless, ஹிருதயமே இல்லாத, விஷன்லெஸ், ஒரு தெளிவான அணுகுமுறை இல்லாத, ஒரு திட்டம் இல்லாத ஒரு மனுஷன் தான் பிரைம் மினிஸ்டரா உட்கார்ந்துருக்கான். நம்ம நாட்டுக்கு சாபக்கேடு அப்படிங்கிறாரு. என்ன விஷன் இல்லாம 2047 விக்சித் பாரத் நம்ம சொல்றோம், அது விஷன் இல்லையா? இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடக்கிறது, 3 மாசமா நடக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம நாட்டுல எதுக்குமே தட்டுப்பாடு கிடையாது. இது விஷன் இல்லையா? யூஸ்லெஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆன்டி விஜய் இது தேர்தல் குதிச்ச உடனே சொன்னாரு, நீ எப்படியே நடிச்சுக்கிட்டே இருப்ப, பஸ்ல ஏறி பேசிக்கிட்டே இருப்ப, உடனே முதல்வர் ஆயிட முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது டிஎம்கேக்கு சார்பா அவர் பேசுறாரா. விஜய் ஜெயிச்சு முடிச்ச உடனே 5ஆம் தேதி அவர் என்ன பேசு, 4ஆம் தேதி வாக்கெடுப்பு, 5ஆம் தேதி
ஏன் இன்னும் அவரு ஆளுநர் ஏன் விஜய் அழைக்கல, ஆளுநர் செய்யறது தப்பு அப்படிங்கிறாரு. எல்லாரும் இவங்கள்ட்டதான் உங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பாடம் யார்கிட்ட கத்துக்க போனோம்? கூகுளோ இல்லைன்னா வாட்ஸ்அப்போ அதெல்லாம் கிடையாது, இதுவோ ஏஐயோ சாட் ஜிபிடியோ கிடையாது. பிரகாஷ் ராஜுக்கு டயல் பண்ணுங்க, அவர் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருவாரு. ஏன்னா அவர் தான் என்சைக்ளோபீடியா, அவருக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு அவருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு அவர் போய் நின்னாரு. குஷ்புவும் சுந்தர் சியும் மதுரை மத்தியில நிக்கிறாங்க. அங்க அங்க கூட அவங்கள கூட இவர் வந்து கேவலமா விமர்சனம் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது நீங்க பாருங்க. அதாவது ஒருத்தருடைய பேக்ரவுண்ட் வச்சுதான் நீங்க வந்து அவரு உண்மையிலேயே சம்பந்தப்பட்டிருப்பாரா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க முடியும். அவரை பொறுத்த வரைக்கும் இந்தியா துண்டாடப்பட வேண்டும் பிரகாஷ் ராஜ். இந்துக்கள் ஒழியணும். கிறிஸ்தவர்கள் பரவாயில்லை, ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து கிறிஸ்தவ முறைப்படி ஈமை சடங்குகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் ஏன் இன்வால்வ் ஆகிருக்க கூடாது இந்த தர்மஸ்தலா விஷயத்துல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா போற இடத்துல எல்லாம் கொளுத்தி போட்டு அதை வெடிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பழக்கம் பிரகாஷ் ராஜுக்கு இருக்கு. 2 நாளைக்கு அப்புறமா அவர் வருவாரு. எஸ்ஐடி எஸ்ஐடி விசாரணையினுடைய கடைசி அறிக்கை, இறுதி அறிக்கை இன்னும் 1 வாரத்துல இல்லைன்னா 10 நாள்ல சப்மிட் பண்ணுவாங்க. அதுல இவருடைய பெயர் வரதாங்கிறது தெரியும். வந்து அதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சிலர் அதில் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. குறிப்பாக காங்கிரஸ் எம்பி அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களுடைய பேர் இருந்ததுன்னு சொன்னேன்னா பிரகாஷ் ராஜ் இவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை அளிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய இப்போதைய கருத்து. தேங்க்யூ சார். ஒரே ஒரு நிமிஷம் சார். இவர் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்திய அந்த இதுல கலந்துக்கிட்டாருங்கிறத பார்த்தோம். இதற்கு முன்னாடி இவர் ஆன்டி மோடி ஸ்டாண்ட் எடுத்த போதெல்லாம் நாம் என்ன நினைத்தோம்னா, நாங்க பொதுவா இவர் வந்து ஆன்டி மோடி எடுக்கிறாரு, அப்ப காங்கிரஸ் உடைய சப்போர்ட்டர் இவர்னு நாங்க நினைச்சோம். ஆனா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய அந்த போராட்டத்துல கலந்துகிட்டது மூலம் நீ அவர் இல்லையாப்பா அப்படின்னு அவரை பார்த்து கேட்கணும்னு தோணுது. மொத்தத்துல இவர் யாருக்கு சப்போர்ட் ஆனவர்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அவர் யாருக்கு சப்போர்ட்டுங்களோ யாருக்கு சப்போர்ட் பண்ண வராருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அகைன்ஸ்ட் எங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, ஆனா யாருக்கு சப்போர்ட் பண்ண வராருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் அதாவது இப்போதைக்கு காங்கிரஸ் இல்லையா? இல்ல காங்கிரஸுக்கு டைரக்டா அவர் சப்போர்ட் பண்ணின மாதிரி எனக்கு இந்த பழைய இன்சிடென்ட் ஞாபகம் வரல. ஆனா டிஎம்கே கண்டிப்பா சப்போர்ட் பண்ணிருக்காரு. ஏடிஎம்கே பாஜகவை அடிக்கடி தாக்கி பேசியிருக்கிறாரு, இந்துக்களை அடிக்கடி தாக்கி பேசியிருக்கிறாரு. போற இடத்துல எல்லாம் ஏதாவது இந்துக்களை பத்தி பேசாம இருக்கிறதே கிடையாது. பிளஸ் காங்கிரஸுக்கு ஒரு டைரக்டா அவர் சப்போர்ட் பண்ணினாரா அப்படிங்கிறது தெரியல. பட் சில பேர் சொல்றாங்க இந்த மாதிரி இஸ்லாமிய கட்சிகள் வந்து கர்நாடக அரசுக்கு, அதாவது 2023 தேர்தல்ல இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் வந்து சித்தராமையா கூட பேசி இந்த மாதிரி ஒரு சார்ட்டர் போட்டுட்டு போனாங்க. அதாவது 19 கோரிக்கைகள் வச்சுட்டு போனாங்க. இந்த கோரிக்கைகள்லாம் நீங்க வந்து நிறைவேற்றிடுங்க, நாங்க வந்து உங்களுக்கு எங்களுடைய, அதாவது இந்த மதசார்பற்ற ஜனதா தளம்னுட்டு குமாரசுவாமி தேவகவுடா கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சிக்கு போக வேண்டிய வாக்குகளை நாங்க உங்களுக்கு மாத்தி போட்டு விடுறோம்னு சொன்னதாகவும் அதன் பின்னால் பிரகாஷ் ராஜ் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அது எவ்வளவு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. உண்மை இல்லைங்கிறதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு ஓன் திஸ். ஓகே, பேசுறதுதான். அதாவது நாங்க அங்க இருக்கும்போது கேள்விப்பட்டதா நாங்க சொல்றோம். அதாவது அவங்களுக்கு வந்து பிஜேபி, பிரகாஷ் ராஜை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அகற்றப்பட வேண்டும், 40% சர்க்காரா அப்படின்னு சொல்லித்தான் கர்நாடகாவில் வந்து அவங்கள ரிமூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா சித்தராமையா வந்த உடனே அதே கான்ட்ராக்டர் அசோசியேஷன் என்ன சொல்லிச்சு, 40% சர்க்காரா இன்னைக்கும் அப்படியே தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது எல்லா கான்ட்ராக்ட்லயும் 40% அவங்க வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. ஆனா அதுக்கு பிரகாஷ் ராஜ் வெளில வரவே இல்லை. அதே மாதிரி அஜித்குமார் மரணத்துக்கு பிரகாஷ் ராஜ் வாயை திறக்கவே இல்லை. எங்க போனாங்க பிரகாஷ் ராஜ் அப்படின்ட்டு சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நீங்க பாத்துக்கலாம், அஜித்குமார் மரணம்னு சொல்றது அந்த காவலாளி ஒருவர் வந்து மரணம் எழுதினார், திருபுவனம் கரெக்ட். அது மாதிரி சோ எங்க டிஎம்கே ஆட்சியில் இருக்குமோ அங்க பிரகாஷ் ராஜ் டிஎம்கே கூட இருப்பாரு. ஒருவேளை டெல்லியில ராகுல் காந்தி ஆட்சி அமைச்சர் சொன்னா அவர் ராகுல் காந்தி கூட போறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஆக மொத்தம் பிரகாஷ் ராஜ் யாருக்கு ஆதரவா இருக்காருங்கிறதுல, யாருக்கு எகென்ஸ்டா இருக்காரு அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இந்துக்களுக்கு எகென்ஸ்டா இருக்காரு. திருப்பி சொல்றேன்,
இந்து மதம், இந்து வழிபாட்டு முறைகள், இந்து கடவுள்கள், இந்து பாரம்பரியம், இந்து கலாச்சாரத்துக்கு எகென்ஸ்டா இருக்கார் அப்படிங்கிறது உண்மை. அதனாலதான் எனக்கு சந்தேகம் வலுக்கிறது. ஆனா அவர் குற்றவாளியா இல்லையாங்கிறத கோர்ட்டு தான் டிசைட் பண்ணணும், நீங்களும் நானும் இல்லை. தேங்க்யூ சார். இந்த விசாரணை எந்த அளவுல சார் இருக்கு? இந்த எஸ்ஐடி ப்ரோபோடைய விசாரணை எந்த அளவுல இருக்கு? ஏன்னா இது சீக்கிரம் சொல்லி சின்ன ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காருன்னு சொல்றீங்க, இது எந்த அளவுல இருக்கு? இல்ல, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆனா என்ன, அந்த எஸ்ஐடியினுடைய உண்மையான அறிக்கை வெளியே வருமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு. காரணம் என்ன அப்படிங்கறத சொல்றேன். நீங்க கரெக்டா கேள்வி கேட்டுட்டீங்க. இன்ஃபேக்ட் என்னுடைய மனசுல இருக்கிற ஒரு மேட்டர் நான் சொல்றேன். கர்நாடகாவில் ஹோம் மினிஸ்டர் பரமேஸ்வரா இருக்கும்போது நான் சந்தேகப்பட மாட்டேன். இன்னைக்கு DK சிவகுமாரனுடைய அமைச்சரவையில பிரியங்க் கார்கேங்கிறவர் தான் ஹோம் மினிஸ்டர், உள்துறை. அவர் தான் அவருக்கு கீழே தான் இந்த டிபார்ட்மெண்ட் வரும், இந்த எஸ்ஐடி ப்ராபு இது எல்லாமே போலீஸ் எல்லாமே வருது. நோ, பிரியங்க் கார்கே மல்லிகார்ஜுன் கார்கேனுடைய பையன். மல்லிகார்ஜுன் கார்கே கூட ஓரளவுக்கு சமநிலை படைத்தவர் தான். இவருக்கு சமநிலையே கிடையாது. இவர் டோட்டலி ஆன்டி ஹிந்து. அப்படி இருக்கும்போது எஸ்ஐடி ப்ராப்ல ஆல்ரெடி அறிக்கை ரெடியா இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஃபைனல் டச் பண்ணிட்டு அடுத்த வாரம் 10 நாள்ல சப்மிட் பண்ணிடுவாங்க. கோர்ட்டு இவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கு. சின்னையா கொடுத்த பெட்டிஷன் மேல எஸ்ஐடிக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்கு. அவங்க என்ன ரிப்ளை பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு பிரியங்க் கார்கே என்ன சொல்றாரு, அதாவது கர்நாடக உள்துறை அமைச்சர் என்ன சொல்லிருக்கிறார் அப்படின்னா, ஒருத்தருடைய பெயர் சொல்லிட்டாங்கிறதுனாலேயே குற்றம் சாட்ட முடியாது, அதை தீர விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாரு. உண்மையிலேயே பிரியங்க் கார்கே உள்துறை அமைச்சராக தொடர்ந்தால் இந்த விஷயம் விசாரிக்கப்படுமா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு. அதனால இன் ஆல் ப்ராபபிலிட்டி இது பூசி முழுகப்படலாம். ஆனால் கர்நாடகா ஹைகோர்ட் டைரக்டா இதுல இறங்கிச்சுன்னு சொன்னா உண்மை குற்றவாளிகள் வெளியே வருவார்கள். நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இது ஜஸ்ட் ஒரு சின்னையா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கைப்பாவை. அவனை இயக்கியவர்கள் யார், அவர்களுடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் ரொம்ப பெரிய சமாச்சாரம். இன்னைக்கு உங்களால ஒரு தர்மஸ்தலம் மாதிரி ஒரு இடத்துக்கே உங்களால இந்த மாதிரி பண்ண முடியும்னு சொன்னா, நாளைக்கு நாட்டுல வேற எங்கெங்கெல்லாம் நீங்க பண்ணுவீங்க? அப்போ நீங்க எல்லாம் தீய சக்திகள் என்று அடையாளப்படுத்தப்பட வேண்டாமா? அவங்கள அடையாளம் கண்டு அவர்களை தண்டிக்க வேண்டாமா அப்படிங்கறதான் கேள்வி வருது. அதனாலதான் திருப்பி சொல்றேன், இந்த விஷயத்தோட முடியாது போகையும். ஏன்னா ஆல்ரெடி ராம் சேனா அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அங்க இருக்கிற இந்து அமைப்பு, இங்க இருக்கிற இந்து முன்னணி மாதிரி அங்க ஒரு ராம் சேனாங்கிறது ரொம்ப ஹைலி பயங்கரமாக போராடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேட்டரை கையில் எடுத்துட்டு இருக்குது. பிரகாஷ் ராஜ் மேட்டர் கையில் எடுத்துட்டு இருக்கு, தர்மசலா மேட்டரையும் கையில் எடுத்துட்டு இருக்கு. அவங்க ஆளுங்கட்சியையும் உள்துறை அமைச்சர் பிரியங்க் கார்கேயையும் தூங்க விடாம அடிப்பாங்க. அதனால்தான் சொல்றேன், இதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல ரிப்போர்ட் கிடைக்கும். தேங்க்யூ.